மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கதை சொல்கிறக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நம்மளுடைய வெள்ளிக்கிழமை கதையில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நான் சொல்ல போகிறேன். கிருஷ்ணரினுடைய அவதாரம் எப்படி முடிவுக்கு வந்தது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எப்படி அந்த முடிவு வந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய கதை. ஸோ எல்லாருக்குமே மகாபாரத போர் தெரியும். ஸோ போர் முடிஞ்சது. காந்தாரி, திருதராஷ்டர் இவர்களினுடைய மகன் இறந்து விடுகிறான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே இருக்கிறாங்க. அதாவது அவர் காந்தாரியோட பெரிய பையன், ஃபஸ்ட்டு பையன் துரியோதனன் இறந்துருக்கிறாரு. அவங்க காந்தாரியும் திருதராஷ்டனும் மகனினுடைய அந்த சடலத்தை பார்த்து ரொம்ப, அவங்க காந்தாரிக்கு கண்ணு தெரியாது இல்லையா, ஸோ கண்ணு கட்டிக்கிறா. திருதராஷ்டனுக்கு கண்ணு தெரியாது. அங்கேருந்து கிருஷ்ண பரமாத்மா வரார். ஸோ காந்தாரியை அவர் துக்கம் விசாரிக்கிறார். விசாரித்த உடனே காந்தாரி ஒரு ஆவேசமாக சொல்கிறா, கிருஷ்ணா, நான் உன்னுடைய பரம பக்தி, என்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால், நான் மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சுருக்கேன். ஸோ என்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால், நான் என்னுடைய கணவருக்கு நான் நல்ல மனைவியாக இருந்திருந்தால், இந்த யாதவ குலம் அழிஞ்சிடணும். இன்னையிலிருந்து 36வது வருஷம் இந்த யாதவ குலம் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாபமிடுறா. ஸோ கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கிறார். அப்போது கிருஷ்ணர் காந்தாரியை பிடிச்சுட்டு சொல்கிறார், கண்டிப்பாக மாதா, நீ கண்டிப்பாக தாயே, நீ என்ன ஆசைப்படுறியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றார். அப்புறம் அவர் துவாரகா போய்ட்றார். துவாரகாவில் எல்லாமே ருக்மணி தாயார் தான் கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கா. ருக்மணி தாயார் இருக்கிற இடத்தில் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். அவள் மகாலட்சுமி இல்லையா. ஸோ அந்த துவாரகையில் ருக்மணியும் கிருஷ்ணரும் வாழறாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக அங்கே இருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செழிப்பான ஒரு ஊர் அந்த துவாரகா இருக்குது. எப்பொழுதுமே ஒரு செல்வமும் செழிப்பும் அதிகம் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு பயம் என்பது குறைஞ்சி விடும், நமக்கு தான் எல்லாம் இருக்கேன்னு. ஸோ அந்த அழிவு வரக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அழிவு வரப்போகிறது அப்படின்னு தெரியும் பொழுதே மக்களுடைய மனம் மாறுகிறது. ஸோ மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பயன்படுத்திய அந்த தேர், அவர் வச்சுருந்த அந்த சங்கு, இது எல்லாமே மாறுறது. பலராமருக்கும் தெரியறது நம்ம அந்த கிருஷ்ணரினுடைய அவதாரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசங்க, கிருஷ்ணரினுடைய பையன், அப்போ அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அந்த ஊருக்கு சில முனிவர்கள் எல்லாம் வராங்க. வரும்பொழுது இவங்களுக்கு அந்த முனிவர்களை மதிக்க தெரியல. ஸோ கிருஷ்ணருடைய பையன் பேர் சம்பா, அங்கே பக்கத்தில் ஜாம்பவத்தினி. ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் பையன் சம்பாவுக்கு கொஞ்சம் வயத்தில் எல்லாம் நிறைய துணி இதெல்லாம் வச்சு அந்த ரிஷீஸ் எல்லாம் வரா. இந்த பசங்க யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த சம்பா ஆக்சுவலாக ஒரு பையன், ஆனால் இவங்க ரிஷிகிட்ட என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பொண்ணு, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது வயிற்றில் இருக்கிறது ஆணா பொண்ணா பாருங்கள் அப்படின்னோடனே இவங்க முக்காலமும் தெரிந்த முனிவர்கள். இந்த பசங்க அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரசவ வலி எடுத்து இவனுக்கு இந்த சம்பா வயிற்றில் இந்த பெண்ணுக்கு பிரசவ வலி எடுக்கும், இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு பிண்டம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. இவங்க எல்லாம் சிரிக்குதுங்க கேலியாக, நம்ம ஒரு பையனை தானே போட்டால் இவங்க பிறக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏளனமாக அந்த முனிவர்களை எள்ளி நகையாடுறாங்க இந்த பசங்க. அப்புறம் அந்த சாம்பா வீட்டுக்கு போயிடுறாரு, கிருஷ்ணரினுடைய மகன். ஒரு வாரம் 10 நாள் போகிறது, சாம்பாவுக்கு பிரசவ வலி எடுக்குது. என்னடா இது அப்படின்னோடனே அந்த நண்பர்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. கிருஷ்ணரினுடைய பையனுக்கு பிரசவ வலி எடுத்து ரிஷி சொன்னது போலவே ஒரு பிண்டம், ஒரு இரும்பு பிண்டம் அங்கே விழருது. உடனே ருக்மணி தாயாரினுடைய தகப்பனார் சொல்கிறார், ஐயையோ, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இதை ஃபுல்லாக அரைச்சிருங்க, இந்த இரும்பு பிண்டத்தை ஃபுல்லாக நல்லா அரைச்சி அந்த பொடியை கொண்டு போய் கடலில் கரைச்சிடுங்க. அப்போ அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது எதுவும் நமக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த இரும்பு பிண்டத்தை நல்லா அரைச்சிட்றாங்க.
அதில் ஒன்று வந்து ஒரு முக்கோண வடிவில் ஒரு இரும்பு வந்து அப்படியே நின்றுடுது. இவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த கடல்ல எல்லாம் போட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அப்பா இதை வந்து நம்ம கடலில் கரைச்சாச்சு, இது என்ன நம்மளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒன்று செஞ்சுட்டதா நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், என்றைக்குமே சாபம் என்பது விடவே விடாது. அதுவும் அவள் என்ன சொல்கிறா காந்தாரி, கிருஷ்ணா நான் உன்னுடைய பக்தை, நான் விஷ்ணுவை உன்னை எவ்வளோ நான் வந்து உன்னை நம்பினேன், என்ன நீ இப்படி எங்கள் கூட இல்லாமல் என் பிள்ளைக்கு நீ வந்து என் பிள்ளைய வந்து பிழைக்க வைக்காமல் இப்படி நீ கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி அவள் வந்து சபிக்கிறா. ஸோ என்றைக்காக இருந்தாலும், அது பகவானாகவே இருந்தாலும், நம்பினவங்களை நம்ம துரோகம் பண்ணுறோம், இல்லை நம்பினவங்களை நம்ம வந்து கைவிட்டுறோங்கும் பொழுது என்றைக்காக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவங்க அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பகவான் நமக்கு சொல்லி கொடுத்தது. கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தின் மூலமாக அவருடைய அந்த பிறவி முடியக்கூடிய காலத்தில் மக்களுக்கு உணர்த்தினது தான் இதெல்லாமே. அப்புறம் அவங்க வந்து எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நிறையா வந்து அதாவது அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து ஆன்மீகமோ இல்லை இறை நம்பிக்கையோ அது குறையை தொடங்கி ரொம்ப கூத்து கும்மாளம் இதில் ஜாஸ்தி. ஏன்னா பணம் நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால கூத்து கும்மாளமும் அதிகரிக்குது. இந்த கடலில் வந்து அவங்க மண்ணை வந்து அந்த இதை வந்து இரும்பை வந்து அரைச்சி விட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த கடல் அலை வந்து அடித்து 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 அந்த இரும்பு துகில்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த கரை ஓரத்தில் அது ஒதுங்கி ஒதுங்கி அது மணலாக அது எல்லாமே வந்து ஒரு மணலில் வந்து அங்கே புல் முளைக்குது. இந்த இரும்பு ஒரு முக்கோணத்தில் இருந்த இரும்பு அவங்க கடலில் கரைச்சாங்க இல்லையா, அந்த இரும்பு என்ன பண்ணுறது, ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போகிறது. அந்த மீனை வந்து ஒரு மீனவன் பிடிக்கிறான். அந்த மீனவன் பிடிச்சு அந்த மீனை வந்து அவன் அறுக்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே அந்த முக்கோணத்தை பார்க்குறான். சரி, இதில் வந்து நம்ம ஒரு அம்பு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் விஷத்தன்மை இருக்கிறத பார்த்தான். அந்த விஷத்தன்மை இருந்த அம்பை வந்து அவன் வந்து ரெடி பண்ணி வைக்கிறான். இந்த மீனவன்றிருந்து ஒரு வேடுவன் அவன் வந்து அந்த அம்பை வந்து அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இந்த மணலில் இருக்கக்கூடிய விளைஞ்சது இல்லையா, இது எல்லாமே விஷத்தன்மைகளுடன் விளைந்த ஒரு புல்லாக இருக்குது. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த யாதவ குலத்தினர் அந்த இனத்தவரிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சண்டை, பயங்கர போராட்டங்கள், அங்கே வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா மறைய தொடங்குது. பலராமரும் என்ன பண்ணுறார், தன்னை வந்து ஒரு பெரிய சர்ப்பமாக அவர் முகத்திலிருந்து ஒரு பெரிய சர்ப்பம் வடிவம் எடுத்து அவர் தன்னுடைய அந்த ஆயுளை வந்து அவர் முடித்து கொள்ளும் பொழுது கிருஷ்ணர் வந்து அதை பார்க்குறார். பலராமரும் தன்னுடைய இதை வந்து முடிச்சுக்கிறார். அவர் வந்து சர்ப்பமாக மாறி அப்படியே காற்றுல வந்து கரைஞ்சிடுறார், மாயமாக மறைஞ்சிடுறார். ஸோ கிருஷ்ணர் பார்க்குறார், நம்மளும் முடியக்கூடிய ஒரு காலம்னு சொல்லிட்டு அவரினுடைய குரு சொல்கிறார், நீ உடம்பில் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து பாயசத்தை தடவிக்கிறார் கிருஷ்ணர். கால் கட்டவரலை மட்டும் விட்டுறார். அப்போ அவருடைய குருநாதர் சொல்கிறார், கிருஷ்ணா உன்னுடைய முடிவு உன்னுடைய கால் கட்டவரலில் இருக்குன்னு. கிருஷ்ணரும் அதை சந்தோஷமாக வரவேற்று என்னுடைய ஆயுளை நான் இப்படியே முடித்து கொள்கிறேன்னு சொல்லிடுறார் கிருஷ்ணர். அப்போ அந்த வேடுவன் வந்து கிருஷ்ணரினுடைய கால் வந்து அவர் ஒரு மரத்தடியில் உட்காண்டிருக்கார். ஸோ மரத்துக்கு பின்னாடி அவர் உட்கார்ந்துருக்கிறத வேடுவன் பார்க்கவில்லை. அவர் கால் கட்டவரல் மட்டும்தான் வேடுவன் பார்க்குறான். அந்த கட்டவரலை வந்து அவர் இப்படியே ஆட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு மானுடைய காது மாதிரி அந்த கால் கட்டவரல் வந்து வேடுவனுக்கு தெரியுது. ஸோ இந்த கட்டவரலை பார்த்து அவன் அம்பை ஏதுகிறான். அது அந்த ஒரு கூரா ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த விஷத்தன்மை உடைய அந்த கூரான அந்த அம்பு மூலமாக அவன் ஏயும் பொழுது கிருஷ்ணரினுடைய கால் கட்டவரலில் அந்த அம்பு போகிறது. ஸோ கிருஷ்ணர் வந்து அந்த அம்பு எய்ததுனால அவரினுடைய ஆயுள் வந்து முடிவடையுது. கிருஷ்ணாவதாரம் இப்படி தான் முடியறது. ஸோ கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் வந்து என்றைக்கு இறந்து போகிறாரோ அன்னைக்கு வந்து அந்த துவாபரா யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் வரலாறு வந்து சொல்கிறது. ஸோ கிருஷ்ணரினுடைய முடிவு கதை. இந்த கதையை இன்றைக்கி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யாராக இருக்கட்டும், இறைவனாக இருந்தாலும் பாருங்கள், யாதவ குலம் அழிஞ்சிடும் கிருஷ்ணா, உன்னுடைய குலமே அழிஞ்சிடும்னு சொல்லி காந்தாரி சபிக்கிறா. ஸோ அந்த சாபம் எப்படி உண்மையாகிறது 36 வருடம் கழித்து அதை ருக்மணி தாயாரும் தன்னுடைய தகப்பன்கிட்ட சொல்கிறா.
காந்தாரி இட்ட சாபம் இப்போ வந்து அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம்னு. ஸோ மனிதர்களாகிய நமக்கும் அப்படி தான், ஒரு கெட்ட காலம்னு வரும்பொழுது ஒரு நல்ல காலம் என்பது வரும், ஒரு நல்ல காலம் இருக்கும் பொழுதும் ஒரு கெட்ட காலம் என்பது அடுத்தது வரும். அதான் வாழ்க்கை வட்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்றைக்குமே இறைவனிடத்தில் நம்பிக்கையும் இறைவன் அனுகிரகமும் அருளும் நமக்கு இருந்தால் எந்த விதமான ஒரு கஷ்டத்துலேருந்தும் நாம் வெளியில் வரலாம். ஸோ கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையை விடாதீங்க. கிருஷ்ணருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம் இல்லையா? மனிதர்களாகிய நாம் இறைவனை நம்பும் பொழுது, இறைவனிடத்தில் கேட்கும் பொழுதும் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் இறைவனை வணங்க வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.